Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படினா சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பிள்ளைங்க as usual வந்து சண்டே கிளாஸ்க்கு இருக்காங்க. இன்னைக்கு வந்து குருத்துவால ஞாயிறு. ஆர்சி சர்ச்சில எல்லாம் பாத்தீங்க அப்படினா குருத்துவால ஞாயிறு அன்னைக்கு தான் கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க. நானே இங்கேயும் அப்படிதான் அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமே இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சு இன்னைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. அது அப்படிதான். நான் வந்து ஆர்சி, ஹஸ்பண்ட் வந்து சிஎஸ்ஐ. அதனால இத்தனை வருஷம் அனுப்புறவும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து இது மாற மாட்டேங்குது. இன்னும் இத்தனை வருஷம் நம்ம கேரளால இருந்ததுனால இங்கே உள்ள ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நான் அப்படி மாற்றிட்டேன். பிள்ளைங்க தான் சொன்னாங்க, இல்லைம்மா இன்னைக்கு போல் இல்லை அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. சரி எதுக்கு நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் அப்படின்னு. அதாவது குட் ஃப்ரைடே இருக்கலாம், அன்னைக்கு தான் கஞ்சி அந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து போயிட்டு எடுத்து வந்தாச்சு. கொஞ்சமாக வந்து இறச்சி இருக்குது. நம்ம அன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கினோம்னா அதோட பேலன்ஸ். சரி அதை வந்து கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ரைஸ் எல்லாம் இதெல்லாம் நேற்றுக்கு உள்ளது பழைய இதாட்டு இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டில் போட வேண்டியது கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டில் போடணும். காலையில் வந்து சாயை மட்டும் குடிச்சிக்கிட்டு என்னென்னா குருத்துவால ஞாயிறு அணையினால நமக்கு வந்து பவனி எல்லாம் உண்டு. அதுக்கு பிள்ளைங்களை கொண்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக சாயை மட்டும் முடிச்சுட்டு போனாங்க. அங்கே பவனி வந்து ஒரு மணிக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி தான். அது முடிஞ்ச உடனே சர்பத்து அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து சமோசா ப்ளஸ் வந்து சாயை கிடச்சி அதையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால ஃப்ரீயாக இருந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே. இந்த சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் இருந்தது. ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருக்கலாம். சரி கொஞ்சம் தானே இருக்குது வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது வந்து இவ்வளவு கட்டியாக இருக்குன்னு நினைக்கல. நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். 2-3 நேரம் தண்ணி மாற்றியாச்சு. அதெல்லாம் ரிலீஃப் ஆகலாம். இனி வந்து அது ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளி பழம் ப்ளஸ் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 ஆனியன் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து ஒன்று கட் பண்ணிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு எப்போவுமே குக்கரில் செய்ய மாதிரி தான், ஃப்ரை பண்ணாமலே செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ டைம் வந்து 11:30 ஆகிட்டு. இனி ஃப்ரை எல்லாம் பண்ணி எடுத்து வரப்போ கொஞ்சம் டைம் ஆயிரும். இன்றைக்கி நல்லா பசியில் வேறு வருவாங்க. அதனால இதில் வந்து ஆனியன், தக்காளி பழம், அதுக்கப்புறமா சிக்கன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 3 விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வெந்து கிடச்சிரும். ஆல்ரெடி நான் சொல்லி போல தான் ரொம்ப ஓவராக தண்ணி வைக்க மாட்டேன். ஒரு அளவோடு வச்சோம் அப்படின்னா விசில் வழியாக தண்ணி வெளியே வராது. அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வைப்பேன். அது எல்லா இறைச்சிக்குமே அப்படி தான். இறைச்சியில் ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி விடும். அது அந்த மாதிரி வச்சு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி எனக்கு வீடியோவே எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஈவினிங் வந்து பிரெட் ரோஸ்ட் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலையன்ஸுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கியிருந்தேன். அந்த வேலைகள் தான் நடக்குது. அன்னைக்கு அவ்வளவு எடுத்தேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அரிசி வந்து நனைய போட்டிருந்தேன். ஆனால் வந்து நைட்டு வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். நல்லா அரைக்க டைம் இல்லை. நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா சரி அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தான். சிம்பிளான விளாக் தான். இதோட ஃபினிஷ் பண்ணி